புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி. மீண்டும் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காஞ்சிபுரம் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு சீசன் 1 இளையோருக்கான பேச்சு போட்டி. Powered by JV Group of Companies ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி. Associate sponsors Lotus Women Care Hospitals, சித்தா PCOS Specialty Center, ஜானூஸ் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் மற்றும் ஆனந்த மசாலா அரியலூர். இறுதி சுற்றுக்கு எல்லாரும் தயாரா? எல்லா பெண்மணிகளும் தயாரா இருக்காங்க. ஒரு காலத்துல பெண்களுக்கு பேச்சு சுதந்திரமே இல்லாம இருந்தது. ஆனா ஒரு ஆகச்சிறந்த புதுயுகம் மாதிரி ஒரு சேனல்ல பேச்சு போட்டியில அத்தனையுமே பெண்களா இங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் 30 நிமிடத்துல சூப்பரா ரெடியாயும் உட்கார்ந்து இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இறுதி போட்டிக்கு போனா மட்டும் பத்தாது, வெற்றியாளரா வரப்போறவங்களுக்கான அந்த கோப்பை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கனவு உங்களுக்கு எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த வெற்றி கோப்பை இப்ப என் பக்கத்துல இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? அதை ரிவீல் பண்றதுக்காக எங்களோட அழகான 3 நடுவர்களை வரவேற்கிறோம். ஐயா, வெற்றி கோப்பை தயாரா இருக்கு. நீங்க எல்லாருக்கும் அப்படியே கண் பார்வையில காட்டிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இன்னும் மோட்டிவேட் ஆயிடுவாங்க பேசுறதுக்கு. நிறைவு சுற்று, இறுதி சுற்று, இறுதி சுற்றுன்னு கேட்டால் இன்னமும் இருக்கு. நிறைவு சுற்று, ஃபைனல் ரவுண்ட். வெற்றி கனியை பறிப்பவர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த வெற்றி கோப்பை தரப்படும். அனிதா சம்பத் அவர்கள் கூறியது போல மகளிருக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்காக வந்திருக்க உங்களுக்கெல்லாம் எங்களுடைய நல்ல பாராட்டை சொல்லி, இதோ இந்த கோப்பையை உங்களுக்கு காட்டுகிறோம். ஏன்னா இப்போயே எடுத்து கொடுத்துட்டோம்னா இப்போ போட்டி சரியாக இருக்காது. உங்களுக்கு உங்கள் கண் முன்னே காட்டுகின்றோம். திறந்து வைங்க, வாங்கம்மா. தக தக தகன்னு மின்னுது. இந்த பாருங்க, இதான் முதல் பரிசுக்கான கோப்பை. இது யாரை பார்த்து வாவான்னு கூப்பிடுதோ அவங்க வந்துடலாம். உங்களுக்கு எடுத்து கொடுக்க வந்தார், வேற ஒன்றும் இல்லை. இதான் கோப்பை, பார்த்துக்கிட்டீங்களா? பேச்சை தயார் பண்ணிக்கங்க. ரெடி ஆகலாமா? ரெடி, வாங்க. ஐயா, 5 போட்டியாளர்களும் தயார் நிலையில இருக்காங்க. எந்த போட்டியாளர் முதல்ல பேசணும், அடுத்து பேசணும் அப்படிங்கிற எல்லா ஆர்டரையும் நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ யாரை முதல்ல கூப்பிடலாங்க ஐயா? சிவரஞ்சனி, ஓகே. முதல்ல முதல் பரிசை பெற்றா கூட நான் சந்தோஷப்படுவேன். சூப்பர், வாங்க சிவரஞ்சனி. வருக வருக என்று தமிழ் உங்களை வரவேற்கிறது. புதுயுகம் வழங்கும் தமிழோடு உறவாடு. தங்கத்தமிழும் தங்கிலீஷும் என்ற தலைப்பில் பேசுகிறேன். கல்லிலே ஒளி எழுப்பி கடலலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிபழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லுதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே சிந்திவரும் மைத்துளியில் எண்ணெய் கூட சிந்துபாட வைத்த செந்தமிழே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாளாக நான் பேருரை நிகழ்த்த என் நாவிலே நடம்பயின்று கொண்டிருக்கும் நற்றமிழே உன்னையும் வணங்கி இந்த தலைப்போடு என் உரையை துவங்குகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அகம் புறம் என உலகையே 2ஆக வகுத்தது தமிழ் மொழி. சங்கத்தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு நாகரிகம், ஒரு பெருமை. தொல்காப்பியம் மொழியை வடிவமைத்தது, திருக்குறள் மனிதனை வடிவமைத்தது, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்கள் இந்த சமுதாயத்தையே வடிவமைத்தன. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி இந்த சமுதாயத்தையே நல்வழிப்படுத்திய ஒரு மொழி தமிழ். இன்றைய சமுதாயத்தில் நாம் எந்த மொழியை பேசிக் கொண்டிருக்கிறோம்? தமிழா? ஆங்கிலமா? இல்லை, தங்கிலீஷ். பள்ளி முடிந்து வீட்டுக்கு வரும் ஒரு சிறுமி அம்மா என்று அரைக்காமல் மம்மி என்று சொல்வது எனக்கு சற்று நெருடலாகத்தான் இருக்கிறது. என்னடா தமிழுக்கு வந்த சோதனை என்று சொல்லும் பொழுது நீ என்ன பூமராவா இருக்க என்று பலரும் என்னை கிண்டலடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை சரி என்று சொல்வதற்கு அவர்களுடைய வாதமும் சற்று சிந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. இன்றைய காலத்தில் நம்முடைய கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாமே ஆங்கிலத்தை பொறுத்துதான் இருக்கிறது. அதனாலேயோ என்னவோ நாம் பேசும் தமிழுடன் அந்த ஆங்கிலமும் சற்று கலந்து விடுகிறது. ஆனால் தமிழை தமிழாக பேசுங்கள், ஆங்கிலத்தை ஆங்கிலமாகவே பேசுங்கள். தமிழ் மொழியில் மட்டும்தான் உணர்ச்சி பெருக்கெடுக்கிறது என்று ஒரு நாள் நான் விவாதித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என் நண்பனுக்கும் எனக்கும் ஒரு உரையாடல். அப்பொழுது அவன் சொன்னான், உணர்ச்சி என்பது மொழியால் அல்ல, அது சொல்லும் விதத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று. சரி, சமீபத்தில் உன்னுடைய காதலிக்கு
ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கு இன்னும் பதில் வரல. அப்போது அவன் அனுப்பிய ஒரு குறுஞ்செய்தி, ஐ கான்ட் லீவ் யூ அன்டில் யூ சே நோ என்று. இதுவே நானாக இருந்திருந்தால் எப்படி சொல்லியிருப்பேன் தெரியுமா? போ என்று சொன்னவுடன் சென்றுவிடும் ஒரு பூனைக்குட்டியை யாரும் விரும்புவதில்லை. காலையே சுற்றி சுயமரியாதையை இழந்து ஏங்கி புரண்டு நம் கண்களின் பதிலுக்காக காத்திக் கொண்டிருக்கும் ஒரு பூனைக்குட்டி வீட்டின் செல்லப்பிராணியாகிறது. அதுபோலத்தான் நீ இன்னும் இல்லை என்ற சொல்லை சொல்லி என்னை மறுக்கவில்லை, அதுவரை உன்னை மட்டும்தான் சுட்டத் தெரியும் இந்த பிரியத்திற்கு என்று சொல்லியிருப்பேன் என்று. அப்பொழுது அவன் சொன்னான், இந்த உணர்ச்சியோடு நான் பேசியிருந்தால் கண்டிப்பாக அங்கே நோவே வந்திருக்காது என்று. ஆக ஒரு உணர்ச்சி பெருக்கின் மொழி வடிவமாக தமிழ் மொழி இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மொழி என்பது வடிவம் மட்டும்தான், அது காலத்திற்கேற்ற போல் மாறிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று வாதம் செய்பவர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. விழிகளை விடுத்து ஓவியம் வாங்கி என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் சிந்தனைகளை எல்லாம் தகர்த்து ஒழித்துவிட்டு வெறும் பேச்சாளராகி என்ன செய்ய போகிறீர்கள்? அன்னையை புரிந்துவிட்டால் நீங்கள் என்றாவது ஒரு நாள் அனாதையாகி விடுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பகலவனை இருளில் வைத்து பூட்டிவிட்டு வீட்டுக்குள் வெளிச்சத்தை தேடும் முயற்சியில் தான் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆக சங்கத் தமிழை படியுங்கள். அது உங்கள் வாழ்நாளில் உங்கள் பாட்டின் ஒரு பல்லவியாக, உங்கள் கவிதையின் ஒரு கற்பனையாக, உங்கள் சிந்தனையின் ஒரு சிகரமாக, உங்கள் வாழ்வின் வசந்தமாக உங்களை பின்தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு சிவரஞ்சனி. நடுவர்கள் கிட்ட கேட்கலாம். வெறும் 30 நிமிடத்துல தயார் செஞ்சு பேசியிருக்காங்க. எப்படி இருந்ததுங்க ஐயா? சிவரஞ்சனி, இந்த 30 நிமிட தயாரிப்பு திடீர் சமையல் போல் ரொம்ப நல்லா சுவையாக இருந்தது. நல்லா தயார் பண்ணியிருக்கிறீங்க. இந்த தங்கிலீஷ் அப்படிங்கிறதுக்கு கூட கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருக்கலாம். பொதுவாக இந்த தமிழும் இங்கிலீஷும் சேர்றப்ப என்ன ஆகுது? இப்போ சின்ன உதாரணம் சொல்கிறேனே, நம்ம நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், என்னப்பா காலையில் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தா எங்கெங்க காலையில் எழுந்திரிச்சு நான் ப்ரஷ் பண்ணி, அப்புறம் வாஷ் பண்ணி, அப்புறம் குக் பண்ணி, அப்புறம் ஈட் பண்ணி, அப்புறம் ட்ராவல் பண்ணி, இத்தனை பண்ணி வீட்டுக்குள்ளே தெரிஞ்சுன்னா அந்த தமிழ் நல்லா இருக்குமா? அப்போ இந்த தமிழ் எப்படி இந்த மாதிரி போச்சு சொல்லலாம். நல்ல உறவு முறைகள் நம்மகிட்ட உண்டு. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா. நான் எங்கள் அப்பா, அவருடைய அப்பா எனக்கு தாத்தா, அவருடைய அப்பா எனக்கு கொள்ளு தாத்தா, அவங்க அப்பா எழு தாத்தா, என் மகன், அவருடைய மகன் எனக்கு பேரன், பேரனோட மகன் கொள்ளு பேரன், கொள்ளு பேரனோட மகன் எள்ளு பேரன். எள்ளு பேரனு எள்ளு தாத்தாவும் சந்தித்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி உறவு முறைகள். நான் தமிழ் வழி திருமணங்கள்லாம் பண்ணி வைப்பேன். தாய்மாமனை கூப்பிடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரில. அங்கிளா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். என்னைய அது அங்கிளான்னு கேட்குறிய? அம்மாவோட பிறந்தா மாமா, அப்பாவோட பிறந்தா சித்தப்பா. இங்கிலீஷில் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை தான். என்ன வருத்தம்னா, தமிழில் அம்மாங்கிற சொல்ல ஆ உயிரெழுத்து, இம் மெய்யெழுத்து, இம் கூட்டலா சீக்கோல்ட்டு உயிர் மெய்யெழுத்து. ஒரு அம்மாங்கிற உறவு சொல்ல ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து, ஒரு உயிர்மெய் எழுத்து இருக்குது. என்ன அர்த்தம்? உங்கம்மா, எங்கம்மா, நம்மம்மா நமக்கு உயிரை தருகிறாள் உயிரெழுத்து, உடம்பாகிய மெய்யை தருகிறாள் மெய்யெழுத்து, உடம்பையும் உயிரையும் இரத்தத்தையும் பாழாக தருகிறாள், அதனால் உயிர்மெய் எழுத்து. அப்படிப்பட்ட அம்மாவை, அந்த வார்த்தையை, அதுக்கு நிகரான ஒரு வார்த்தை தமிழில் இல்லை. அம்மா அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்? மம்மி. மம்மியோட கிடையாது, மம். ஆமாம். அப்பா அப்பாவும் இல்லை. டாட் சொல்கிறதுக்குள்ள வேகத்தில் டாய் அப்படின்னாலும் சரின்ட்டு வாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பிள்ளை மம்மம்ட்டு தெரிஞ்சு அப்படியே பேச முடியாத பிள்ளையாக்கு நினச்சி, என்ன உங்கள் அம்மாவை மம்முன்னு கூப்பிட்றேன்னு. நாங்கள் எங்கள் அம்மாவை மம்முன்னு தான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுன்னு சொல்லிச்சு. சின்னம்மாவை மினிமம். இப்போ இதுக்கு இந்த முறையே ஆகுமா? தமிழா நீ பேசுவது தமிழா? காசி ஆனந்தன் என்றொரு ஈழத்து கவிஞன் பேசுகிற போது சொல்லுகிறார் என்றால், அன்னையை மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய். இப்போத்தான் நம்ம ஒவ்வொரு சொல்லும் இப்படி மாறி போகுதுன்னு நினைக்கிறோம். அப்போ இந்த அருமையான நல்ல தமிழ் நீங்கள் பேசிக்கிட்டு வர்ற போது கூட ப்ரப்போஸ் பண்ணி அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க உங்களை அறியாமல்.
அதை நீங்கள் பேசி காட்டினாவே நாங்கள் நினச்சிக்கிறோம். அதனால் நல்ல தமிழை இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். கூவினால்தான் குயில், உருமினால்தான் புலி, கர்ஜித்தால்தான் சிங்கம், பேசினால்தான் தமிழ். ஒரு மொழி அழிந்தால் இனம் அழிந்து போகும். எனவே தங்கிலீஷ் மூலமாக தமிழை எழுதாமல், தமிழை பேசாமல் நாம் நல்ல தமிழில் பேசுவோம். அதற்கு இந்த தலைப்பை எடுத்துக்கொண்ட உங்களை நான் மிகுதியாக பாராட்டுகிறேன். வாழ்த்துக்கள். சிறப்பு சார். நாஞ்சில் நாடன் கம்பனின் அம்பரா துணின்னு ஒரு கட்டுரையில் இருக்கார். அம்பரா துணிங்கிறது என்னன்னா, வில்ல போட்டு வைக்கிற குடுவை முதுகில் இருக்கும் இல்லையா, அது ஒரு பேச்சாளனுக்கு அல்லது எழுத்தாளனுக்கு எடுக்க எடுக்க பானம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அம்பரா துணியிலிருந்து அம்புகள் வந்துக்கிட்டே இருக்கணும். எடுக்கும்போது ஒன்று, தொடுக்கும்போது ஒரு 100ஆக போகணும். அவன் தான் பேச்சாளன், அவன் தான் எழுத்தாளன், நம்பர் 1. ஆனால் இந்த தமிழ் மொழியில் எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு சொற்கள் இருக்குதுன்னு பார்த்தா, நம்ம வையாபுரி பிள்ளை தமிழகராதியிலிருந்து, கிரியா தற்கால தமிழகராதியிலிருந்து ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் சொல் அகராதிகள் இருக்குது. இப்போ நாஞ்சில் நாட்டு சொல்லகராதிங்கிறத நாஞ்சில் நாடனே உருவாக்குனார். நடுநாட்டு சொல்லகராதிங்கிறத எழுத்தாளர் கண்மணி குணசேகரனே உருவாக்கினார். வெல்லூவன் அப்படிங்கிறவர் நெல்லை வட்டார வழக்கு சொல்லகராதிகளை உருவாக்கினார். இது தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலுக்குமான சொல்லகராதிகளுக்கு, விவசாயத்தில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்னு, இதெல்லாம் எங்கிட்ட இருக்கிற அகராதிகளில் எவ்வளவு வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு எங்கிட்ட கொஞ்சம் அகராதிகள் தான் கலெக்ஷன் இருக்குது. அப்படி கூட்டி பார்த்தாலே 10 லட்சம் வார்த்தைகள் தமிழில் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு 100 வார்த்தைகளை தான் புழங்கிக்கிட்டு இருக்கோம். அதையும் தப்பும் தவறுமாக பிறமொழி கலப்போட சேர்த்து பேசுகிறோம். ஏன் பேசுகிறோம் அப்படின்னாக்க, நமக்கு உண்மையிலேயே இந்த இவ்வளவு பெரிய நம்முடைய டேட்டா பேங்கில் இவ்வளவு வார்த்தைகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. வெறும் 100 வார்த்தைகளை வச்சு புழங்கிக்கிட்டு இருக்கோம். ஐசக் பாஸ்வி சிங்கர்னு ஒரு எழுத்தாளர், அவர் நோபல் பரிசு வாங்கினார். அவர் ஈட்டிஷ் மொழியில் எழுதின எழுத்தாளர். என்ன ஈட்டிஷ் மொழி அப்படின்னா, இயேசுநாதர் பேசிய மொழி அது. அவர் அராமிக் மொழியில் பேசினார் சொல்லுவாங்க. ஆனால் ஈட்டிஷ் மொழி என்பது இயேசுநாதர் பேசின மொழி. ஆனால் அவர் அமெரிக்காவில் இருந்தார். அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் இலக்கியம் பயிற்றுவிக்கிற பேராசிரியர். ஆனால் அவர் தன்னுடைய மொழியில் தான் எழுதினார். அந்த நோபல் பரிசு ஏற்புரை உலகத்தினுடைய அனைத்து எழுத்தாளர்களும் உட்கார்ந்துருக்காங்க, எல்லா நாடுகளும் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. தன்னுடைய ஏற்புரையை ஈட்டிஷ் மொழியில் தான் அவர் நிகழ்த்தினார். ஏன் அப்படின்னா, இந்த மொழியில் நான் இலக்கியம் படைக்கிறதுக்கு ஒரே நோக்கம்தான், இப்படி ஒரு இனம் இருந்தது, இந்த இனத்திலிருந்து இலக்கியம் படைக்கப்பட்டது அப்படின்னு என்னுடைய நினைவுகளை தான் அதில் சேகரம் பண்ணுறேன். என் மொழி எப்படிப்பட்டது தெரியுமா? என் மொழியில் காதலை சொல்கிறதுக்கு 14 வார்த்தைகள் இருக்குது ஈட்டிஷ் மொழியில். ஆனால் ஆயுதத்தை குறிப்பிடுற ஒரு வார்த்தை கூட அந்த மொழியில் கிடையாது. அதான் அந்த இனம். அப்போது ஏன் இப்போ ஐயா ஒரு லாங்குவேஜை பேசுகிறத விட்டுட்டா அந்த இனம் அழிஞ்சு போய்ட்டுன்னு சொல்கிறாரு இல்லையா? நான் ரொம்ப சின்ன வயசில் ஒரு படித்த கவிதை எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. லெமூரியா அழிந்தாலும் இருந்தது தமிழ், வாழ்ந்தான் தமிழன், இன்று தமிழே அழிகிறதே, நாளை இருப்பானா தமிழன் அப்படிங்கிறது பம்பாய் பன்னீர்செல்வம்ங்கிற ஒரு கவிஞர் எழுதின ஒரு கவிதை. லாங்குவேஜை விட்டுறதுன்றது நம்முடைய பண்பாட்டை விடுறது, நம்முடைய நிலத்தை விடுறது, நம்முடைய உரிமைகளை விடுறது, நம்முடைய நாட்டையே இழக்கிறதுக்கு சமம். அது அங்கே தான் கொண்டு போய் லேண்ட் ஆகும். இன்னைக்கு முத்துலிங்கம் போன்ற எழுத்தாளர்கள் உலகத்தில் அருகி வரக்கூடிய மொழியை பேசக்கூடிய நபர்களை தொடர்ந்து தங்களுடைய படைப்புகளை கவனப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. முத்துலிங்கம் கனடாவில் இருக்கார். அவருடைய கதையில் வரக்கூடிய மாந்தர்கள் யாராவது ஒருத்தராவது உலகில் அந்த மொழியை பேசக்கூடியவங்க 5 பேர் தான் இருப்பாங்க. ஒரு கதையில் ஒரு முடிவெற்ற ஒரு நல்ல முக சீர்திருத்தம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருப்பார், தொழிலாளி. அவர் ஒருத்தர் தான் அந்த மொழியை பேசுகிறவர் உலகத்தில் எஞ்சி இருக்கிறாரு. அந்த மொழி மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கண்ணாடி முன்னாடி நின்று தினமும் பேசுவார், தன்னோட தானே உரையாற்றிப்பார். அவ்வளவு முக்கியமானது. ஏன் இங்கே விரிவாக அதை பற்றி பேசுகிறேன்னா, எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. 30 நிமிஷத்தில் அதை ஆசுகவின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சொற்போரை இங்கே அவங்க நிகழ்த்திட்டாங்க. ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்கள் அவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்மா, ரொம்ப மகிழ்ச்சி. புறப்பொருள் வெண்பா மாலையில் ஐயனாரிதனார் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதுகிறார். பொய்யகல நாளும் புகழ் விளைதல் என் வியப்பாம், வையகம் போர்த்த வயங்கு ஒளிநீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த உடி தமிழ்குடி அப்படின்னு. இப்போ இந்த பாட்டுக்கு பொருள் தேடி யார் யாரோ என்னென்னோ சொல்லிகிட்டு இருக்காங்க. கவிக்கு அப்துல் ரஹ்மான் அதை பற்றி விளக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, டைனோசர் இருந்த காலம் மாறிச்சு. இது இப்படி ஒவ்வொரு உயிரினங்களும் இந்த உலகத்தில் தோன்றி மறைகிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த கடல் நீர் இருக்கு இல்லையா, நம்ம சுனாமின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இந்த சுனாமி உலகம் முழுவதும் போர்த்தி பிறகு அந்த தண்ணி வடிஞ்சு மறுபடியும் உயிர்கள் பிறக்கும். அதைத்தான்
புறப்பொருள் வெண்பாமாலையில் ஐயனார் இதனார் எழுதியிருக்காருன்னு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்கிறார். வையகம் போர்த்த வயங்குழி நீர்னா அந்த உலகத்தை போர்த்திருச்சான் தண்ணி. கை அகல அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய கல் தோன்றி, முதல்ல மலைகள் தோன்றுமா, அப்புறம் மண் தோன்றி, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடினா இவ்வளவு பிரச்சனைகள் வரும்போதும் தமிழை எங்கேயோ உயிரோடு இருந்திருக்கேன் அப்படிங்கிறார். அப்போ அப்படி உலகமே அழிஞ்சாலும் காப்பாற்றப்பட்ட மொழியை இன்றைக்கி நம்ம காப்பாற்றுறோமாங்கிற கேள்வி உங்களுக்கு தலைப்பாக வந்திருக்கு. பாரதிதாசன் தான் சொன்னார், தமிழகத்தின் தெருக்களிலே தமிழ்தான் இல்லைனார். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே ஐயா சொன்னாங்களே இந்த உறவு முறைகள் அது பெரிய வேதனை. ஏன்னா முன்னாடி சித்தி பெரியம்மா அத்தை எல்லாரையும் ஆன்ட்டினா, இப்போ அப்பாவை ப்ரோன்னு சொல்கிறேன். அப்பா ட்ரிப்புக்கு போகணும் காசு கொடுங்க, டேய் இல்லைடா போனேன் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிறான். அப்பாவை ப்ரோன்னு நீங்கள் கொண்டு வரீங்களே, இதை தான் தங்கிலீஷ்னு நான் வருத்தப்படுறேன். அப்பா ஃபாதர்னு கூட கூப்பிடுங்க, இல்லை டேடின்னு கூப்பிட்டா கூட சரி ஓகே நீங்கள் கூப்பிட்டுக்குறீங்க. ஆனால் அப்பாவை நீ ப்ரோங்கப்போ நீ காரணம் இல்லாத அர்த்தம் தெரியாத நாகரிகம்ங்கிற பேரில் ஏதோ ஒரு அநாகரிகத்தை தொடர்ந்து நிகழ்த்திக்கிட்டே இருக்கீங்கல்ல, அது ரொம்ப வலிக்குதுங்கிறது தான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற தலைமுறை நான் ஏன் தமிழ் படிக்கணுங்கிற கேள்வி எடுத்து வைக்கிறாங்கல்ல. இந்த மொழி படித்தா எனக்கு என்ன கிடைச்சிரும், இந்த மொழி படிச்சுட்டா நான் என்ன ஆயிட முடியும், இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா தமிழ் படித்தா காசு கிடைக்குமாங்கிற கேள்வி இருக்குல்ல. தமிழ் படித்தா காசு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் தமிழ் படித்தா உங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும். இந்த மொழி நீங்கள் எப்படி பொருளீட்டணும் அப்படின்னு பொருளீட்டுறதுக்கான வழியை சொல்லிக் கொடுக்கல, ஆனால் எப்படி பொருளீட்டணுங்கிற வழியை சொல்லிக் கொடுத்துருக்கு. பொருளீட்டுறதுக்கு பிறகு நீ எப்படி வாழணுங்கிற வழியை சொல்லிக் கொடுத்துருக்கு. இது வெறும் மொழி கிடையாது, இது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு. ஏன் தமிழை பண்பாடுங்கிறோம்? பண்படுவது தான் பண்பாடு. ஒரு நிலத்தை விளையணும்னாவே நம்ம உழுது உரம் போட்டு அதில் முதல்ல விளையிறதுக்கு முன்னாடி ஒரு பயிர் போட்டு அப்புறம் அது வளர்ந்ததுக்கப்புறம் வேறு பயிர் போட்டு இவ்வளோ வேலை செய்கிறோம். இப்போ மனுஷன் பண்படணும்னா எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு. அவ்வளோ வேலையை செஞ்சு ஒரு மொழியை மிகப்பெரிய கற்றலுக்கான பட்டறையாக தயாரித்து நம்ம முன்னோர்கள் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அது மேலே கொஞ்சமும் அக்கறை இல்லாமல் இருக்கிற தன்மை தயவு செஞ்சு போகணும். எல்லோரும் ஃபோன் எடுத்தோன்னே என்ன சொல்கிறோம், ஹலோ, அதுக்கு அர்த்தம் யாராவது சொல்லியிருங்க அப்போ? யாருக்கும் தெரியாது. ஏன் ஒரு அலைபேசி எடுத்தோடனே வணக்கம் சொல்லக்கூடாது? நான் அதை பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன். இதிலிருந்து உங்கள் கேள்வி எழுப்பியிருக்கலாம். ரொம்ப நல்லா பேசுனீங்க, குறைவான நேரத்தில் நல்ல தயாரிப்பு. ஆனால் இது போன்ற தலைப்பு வெறுமனே பேச்சு போட்டியில் பரிசு வாங்குறதுக்கான தலைப்பு இல்லை. தமிழ் பேச்சாளர்களாக ஒரு தலைமுறையிலிருந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இது உங்கள் அடி ஆழத்தின் உங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்குல்ல. உங்கள் ஃப்ரெண்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த கருத்தை சொல்ல வரீங்க. என் நண்பன் அவனுடைய காதலிக்கு அவன் காதலை வெளிப்படுத்தினேன், இல்லை அவன் காதலை சொன்னேன், அல்ல அவன் பிரியத்தை சொன்னேன், இந்த வார்த்தை உங்களுக்கு வரமாட்டேங்குது. அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க 5ஆம் வகுப்பு வரையாவது பிள்ளைகளை தமிழ் வழியில் படிக்க வைங்க. நாங்கள் ஏன் சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் பேரட் அப்படின்னு ஒரு வார்த்தையை படிக்கிறீங்கன்னா நம்ம உள்ளார மனசு எப்படி அதை வடிவமைக்கும்னா, பேரட்டுங்கிற வார்த்தை உங்கள் மூளைக்குள்ளே போய் அதை கிளின்னு மொழிபெயர்ப்பு செய்யுமா, அப்புறம் அது படம் வருமா, அப்புறம் அது பேரட்னு உங்களுக்கு புரியுமா. இன்றைக்கி அது அப்படியே மாறிடுச்சு. நீங்கள் சின்ன பையன்கிட்ட போய் ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட கிளின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு பேரட்டாக உள்ளே மாறுது, அப்புறம் தான் அவனுக்கு கிளியே வெளியில் வருது. அப்போது ஒரு தலைமுறையில் ஒரு மரபணுவில் உங்கள் மொழி மாறுகிற அவல நிலை இருக்குல்ல, இதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த 3 நிமிடத்தை நீங்கள் இன்னும் சிறப்பாக பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். ஆனாலும் நல்ல விஷயங்களை தேவையான விஷயங்களை பதிவு பண்ணீங்க. வாழ்த்துக்கள் செய்கிறேன். வாங்க வள்ளியம்மை, அப்படியே பக்கம் இருக்கணும், யார் கூப்பிட போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஏழைகளின் அன்றாடம் மோகத்தில் மிதப்பவர்களே, உங்கள் பார்வையில் நான் ஏழை என்றால் எல்லோருக்கும் வணக்கம், நான் தான் ஏழை பேசுகிறேன். உங்கள் நிலைமையை முன்னேற்றது தான்ப்பா தலையாய கடமையே என்று தேர்தலுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை குவித்து கொண்டே இருக்கும் அரசியல்வாதிகள் ஒரு புறம், காலுக்கு செருப்பும் இன்றி கால் வயிற்றுக்கு கஞ்சியும் இன்றி பாலுக்கு உழைத்தோமடா என்று எங்களுக்கு எந்த நிலை வந்தாலும் நாங்கள் தான் உழைப்போம். பலூன் விற்போம், பார்த்துருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்களேன். பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான். நாங்களும் 3 வேளை சாப்பிடுகிறோம். நேற்று காலை, இன்று மதியம், நாளை மாலை. உங்கள் பிறந்தநாள் கொண்டாட்டங்களை ஆடம்பரமாய் கொண்டாடுகிறீர்களே, உணவு அத்தியாவசியம் என்பதை மறந்து கேக்குகளை பூசியும் ஆடம்பரமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் கொண்டாட்டத்து குப்பையில்தான் நாங்கள் பிறந்த நாளையே தேடிக்கொண்டிருக்கிறோம். இனிமேலாவது சிந்திக்க துவங்குங்கள். சரி, திருமணங்களுக்கு செல்லலாம் என்று நினைத்தால் திருமணங்களை மட்டுமல்ல, இப்போதெல்லாம் திருமணங்களுக்கு செல்வதை கூட நகைகள் தான் தீர்மானிக்கின்றன. பண்டிகைகளை கொண்டாடலாம் என்று பார்த்தால் பண்டிகைக்கு முதல் நாள் குழந்தைக்கு புத்தாடை வாங்க
பணம் இல்லாமல் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று பொய் சொல்கிறான். இறைவனும் அவனை மன்னிக்கிறார், அவனும் இறைவனையும் மன்னிக்கிறான். சரி, இப்படியெல்லாம் இருந்தாலும் உங்களை எல்லோரையும் விட சிறந்தவர்கள் நாங்கள்தான். எப்படி தெரியுமா? எங்களைப் போல ஒருவராலும் காதலிக்கவே முடியாது. இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த புரட்சியாளர் ஒருவர் இருக்கிறார், காரல் மார்க்ஸ். அவர் வாழ்வில் கொடிய வறுமை. அவர் மனைவி ஜென்னி மார்க்ஸ் இருக்கிறார், அவருக்கு குழந்தை இருக்கிறது, பால் சுரக்கிறது. ஆனால் அவள் மார்பகங்களிலிருந்து பால் வரவில்லை, ரத்தம் வருகிறது. அந்த நிலையில் கூட அவளது காலில் இருந்த பூட்ஸுகளை விற்று அவள் குழந்தைக்கு பால் வாங்கியிருக்கலாம், அவளுக்கு உணவு வாங்கியிருக்கலாம், மருந்துகள் வாங்கியிருக்கலாம். ஆனால் காரல் மார்க்ஸிற்கு சுருட்டு பிடிக்கும் என்று பூட்ஸை விற்று சுருட்டு வாங்கி கொடுத்தாள் ஜென்னி மார்க்ஸ். என்ன வாங்கினாள் என்பது வேறு கேள்வி. ஆனால் அங்கு காதல் தான். அந்த காதல் தான் இன்று உலகத்திற்கு கம்யூனிசமும் மார்க்சிசம் போன்ற பெரிய கொள்கைகள் கிடைத்ததற்கு காரணமே. கவி ஒருவன் இருந்தான், அவன் வீட்டிலும் இதே வறுமைதான். அடுத்த வேளை சோற்றுக்கு கூட வழியில்லை என்ற நிலையிலும் கூட அவரது மனைவி பக்கத்து வீட்டிலிருந்து தானியங்களை வாங்கி வைத்திருப்பார். தானியங்களை வாங்கினால் என்ன செய்ய வேண்டும்? அவரோ காக்கை குருவி எங்கள் சாதி என்று அங்கு வந்திருக்கும் காக்கை குருவிகளுக்கெல்லாம் இந்த இறைத்தை எடுத்து போட்டுவிட்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாடிவிட்டு போவார். அப்படி செல்லம்மா பாரதியின் காதல் இருந்ததனால் தான் மகாகவி எனப்படும் பாரதியே என்று கிடைத்திருக்கிறார். இதுவெல்லாம் சரி, ஏழையாய் இருந்து இன்று உலக தொலைக்காட்சிகளையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு பெண்மணி இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் ஓப்ரா வின்ஃப்ரே. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கலாம் என்கிறார்கள் அல்லவா? உண்மைதான். நகைச்சுவை நடிகர்களுக்கெல்லாம் முன்னோடியாய், கருவாய், உருவாய், வசனங்கள் பேசாவிட்டாலும் நடித்தே பெரிய நடிகனாகி உங்களை எல்லோரையும் சிரிக்க வைத்த, உங்கள் பாஷையில் ஏழையாய் இருந்து முன்னேறிய சார்லி சாப்ளின். நிகழ்கால உதாரணம் ஒன்று சொல்லட்டுமா? உங்களை விட நாங்கள் எப்படி சிறந்தவர்கள் என்று. அனைவரும் காரைக்குடிக்கு செல்வீர்கள் என்றால் ஒரு முறை நிச்சயம் சென்று பாருங்கள். காரைக்குடி பேருந்து நிலையத்தில் உங்கள் மொழியில் பிச்சைக்காரர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் தினமும் பிச்சை எடுப்பது தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு மட்டுமல்ல, அப்படி காசை சேர்த்து சேர்த்து அவர் நிறைய பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இனிமேலாவது சிந்தித்து பாருங்கள், யார் ஏழை? உடைந்த பாயில் படுத்தாலும், ஓடுகளே இல்லை என்றாலும், ஓடுகள் ஒடிந்திருந்தாலும் நிம்மதியாய் உறங்கும் நாங்கள் ஏழையா? இல்லை, எவ்வளவு பணம் சேர்த்தாலும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று பேய் மனம் பிடித்து, சாதி வெறி பிடித்து, மதவெறி பிடித்து, வேறுபாடுகளில் காமவெறி பிடித்து, சமகாலத்தின் மீது அறிவும் நிகழ்காலத்தின் நிகழ்பவை கூட தெரியாமல் மோகத்தில் மூழ்கி இருக்கும் நீங்கள் ஏழையா? இனிமேலாவது சிந்திக்க துவங்குங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏழை என்பது மனிதனின் நிலை அல்ல, அது மனித மனத்தின் நிலை. நன்றி. வள்ளியம்மை, ரொம்ப ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஸோ நடுவர்கள் கிட்ட கேட்கலாம். ஐயா, 30 நிமிடத்துல தயார் செஞ்ச மாதிரி இருந்ததா? அது எனக்கு என்னமோ இது ஒரு 3 நாள் தயார் பண்ண மாதிரி இருந்தது. அதேதான். ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப சிறப்பு. நீங்கள் பேசிக்கிட்டு வர்ற போதே மனம் கலங்குச்சு. ஏழையாக இருப்பது என்பது எவ்வளோ கொடிய. ஏன்னா எந்த இறைவனும் யாரையும் ஏழையாக படைக்கலை, அவன் மனுஷன் தான் படைத்தான். அப்படி இருக்கப்ப அதை பற்றி சொன்னீங்க. எனக்கு ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஏழ்மை உள்ள தமிழ் புலவர்கள் இருக்கிறாங்க. ஒரு நாரையை பார்த்து ஒருத்தன் பாடுறான் அப்படின்னா, நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய்ன்னு பாட்டு, பெரிய பாட்டு. அந்த பாட்டில் அவன் சொல்கிறான், என் வறுமை எப்படிப்பட்டது தெரியுமா? என் நாரையே, நீ கன்னியாகுமரியிலேருந்து அந்த பக்கம் போகிறப்ப எங்கள் வீட்டுக்கு போய் பாரு. ஆதார் கார்டு மூலமாக அட்ரஸ் கொடுக்குறான். எங்கள் வீடு எப்படி இருக்கு தெரியுமா? மழை பெஞ்சு ஒழுகி கூரை நனைஞ்சு சுவர் இடிஞ்சு கிடக்கு பற்றியா? அங்கே பள்ளி சொல்கிற பலனை பார்த்துக்கிட்டு இருப்பா என்னுடைய மனைவி. அவட்ட போய் சொல்லு, உன் கணவனை பார்த்தேன்னு. எங்கே பார்த்தேன்னு சொல்லு, பாண்டி நாட்டில். எப்படி பார்த்தேன்னு சொல்லு என்றால், ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தளி பேழையில் இருக்கும் பாம்பனு உயிர்க்கும் ஏழையாளனை கண்டதும் என்று சொல்லி ஒரே பாட்டு தாங்க. சத்திமுற்ற புலவன் பாடின பாட்டு. இந்த பாட்டு இன்றைக்கும் இதில் பனங்கிழங்கு எப்படி சாப்பிடுறதுன்னு நம்ம பேத்துக்கு தெரியாது. மிக்சியில் போட்டு அடித்து சாப்பிட்டுவிடாதீங்க. பனங்கிழங்கு எப்படி சாப்பிடணும்னா, வேக வச்சுட்டு தோலை எடுத்துட்டு பின்பக்கமாக திருப்பணும். இதான் பனங்கிழங்குன்னு வச்சுக்கோங்க. பின்பக்கமாக திருப்பி இப்படி பிளந்தோம்னா
நடுவில் ஒரு நரம்பு இருக்கும், அதை தின்னுவிடக்கூடாது. ஏன்னா சில பேர் எதை திங்கணும் எதை துப்பணும்னு தெரியாது. ஒரு வெள்ளைக்காரனுக்கு முக்கணி வச்சாங்க, அது என்னன்னு தெரில. இது 3 எப்படி திங்கிறதுனா நம்மால் பார்த்தான், இவனை விரட்டத்தான் முடியல, இந்த பந்தியில் இருந்தால் விரட்டுவோம், நாட்டை விட்டு விரட்ட முடியலன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு வாழைப்பழத்தை எடுத்து முதல்ல உரித்தான், தொலியை வெளியே போட்டான், பழத்தை வாயில் போட்டான். இதே மாதிரி 3 தின்னு அப்படின்னா வெள்ளைக்காரன் என்ன பண்ணான், 3 இப்படி தான் சாப்பிடுன்னு பார்க்க நினச்சி பலாச்சோலையை எடுத்தான், உரித்தான், கொட்டையை வாயில் போட்டான், சொலியை கட்டி வெளியே போட்டு வந்து மென்னுக்கிட்டே உட்காந்துருந்தான். அதை எப்படி சாப்பிடணும்னு தெரியணும். இப்போ பாருங்கள், அந்த நரம்பை எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு இப்படி பிளக்கிறோம் இல்லையா, இப்படி பிளந்தா இப்படி இருக்கும், நடுவில் அந்த நரம்பு வரும். பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால். என்ன உதாரணம்ங்க, ஒரு ஏழை தான் பார்த்த பனங்கிழங்க பற்றி தான் சொல்ல முடியும். இந்த மாதிரியான புலவர்கள் உள்ள எழுதின பாட்டு தமிழில் நிறைய இருக்குது. நீங்கள் எப்போயாவது வாய்ப்பு கிடச்சா ஏழைகளை பற்றி பேசுகிறோம்னா, நம்ம நாட்டில் இல்லாத ஏழையாங்க, நான் உங்களுக்கு நிறைய ஏழை வாங்கி தரேன். அதனால் அதையும் சேர்த்து சொல்லலாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க வள்ளியம்மை, வாழ்த்துக்கள். ரொம்ப நேர்த்தியாக புது கவிதைகள்லாம் வச்சு ஒரு கதம்பம் மாதிரி தொகுத்துருந்தாங்க. புது கவிதைகள் வைத்து யதார்த்தம் பேசி உலகளவில் வறுமையில் இருந்த காதல் ஜோடி ஒன்று, பாரதி ஒன்றுன்னு வச்சு அழகாக பேசியிருந்தாங்க. யுகபாரதியனுடைய ஒரு கவிதை இருக்குது, ஏழையின் அன்றாடம்னோடனே எனக்கு பட்டுன்னு அது ஞாபகம் வந்துருச்சு. அண்ணன் தஞ்சாவூர் பக்கம் அந்த கவிதை எப்படி தொடங்கும், வயலுக்கு சென்றவர்கள் வீடு திரும்பும் வரை பக் பக் என்று அடித்துக் கொள்கிறது மனது, செத்துப்போனால் கூட தூக்கி போட காசு இல்லை அப்படின்னு அந்த கவிதை. அவர்கள் இறந்து போவதை பற்றி அவர் வீட்டில் எந்த கவலையும் கிடையாது, இறந்து போனால் தூக்கி போடுறது காசு இல்லையே, நான் என்ன செய்ய. வாடியது கொக்கு கவிதை தொகுப்பில் வர கவிதை அது. வசதி இல்லாததால் படிப்பை பாதியோடு நிறுத்தினார்கள், எதிர் வீட்டு லட்சுமியும் சரஸ்வதியும்ங்கிற கவிதை. சின்ன பொண்ணாக்கா ஒரு பாட்டு போடுவாங்க, ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு, அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நான் இருக்கிறேன் உருப்படியாக படிக்கிறேன். அதில் வந்து அந்த வறுமையின் கோர பிடியை பற்றி வரிசையாக எழுதிட்டுருவாங்க. விடுதி சோறு புழுவுன்னு வீதியில் கொட்டுறாங்க, நான் மட்டும் உங்களை நினச்சிக்கிட்டு அதை சாப்பிட்றேன்னு அந்த கவிதையில் முழு வறுமையை எழுதி கடைசியாக முடிக்கும்போது, இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரின்னு அந்த கவிதை முடியும். அப்படி இந்த வறுமை இருக்குல்ல, இந்த வறுமை தான் மனிதர்களை செதுக்குது. வறுமையில் இருக்கிற ஒருத்தருக்கு தான் இந்த சமூகத்தின் மீதும் அக்கறை இருக்கும், இந்த சமூகத்தில் தன் போன்ற பிறரை உயர்த்தணுங்கிற எண்ணமும் இருக்கும். வறுமையில் இருக்கிற ஒருத்தருக்கு இருக்கிற உந்துதல் இருக்குல்ல, அது வேறு யாருக்குமே இருக்காது. சீனராமசாமி சார் ஒரு கவிதை எழுதியிருப்பார், சோற்றுக்கு குழம்பு வைக்க நாளில்லை, குழம்பு வைக்க காசு இல்லாத நாட்களில் நாமும் ஒரு நாள் நல்லா இருப்போண்டா என்ற வார்த்தைகளை சோற்றில் ஊற்றி பிசைந்து ஊட்டினால் என் தாய் அப்படின்னு எழுதியிருப்பார். அப்படி ஏழைகளின் அன்றாடம் அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த நாட்டில் ஏழைகள் இல்லாத நாடாக எப்போது ஒரு நாடு மாறுகிறதோ அப்போது தான் அது வளர்ந்த நாடு அப்படிங்கிற எண்ணம் எப்போது நம்மளை சுற்றின எல்லாருக்கும் இருக்கும். இப்போ ரொம்ப சமீபத்தில் படித்த புது கவிதை, ரோட்டோரம் இருக்கும் வியாபாரிகளிடம் பேரம் பேசாமல் இருப்பதும் அவர்களை வாழ வழி செய்வதும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு கவிதை. இதை மனசில் வச்சுக்கிட்டாலே போதும். இங்கே இருக்கிற அவங்க கடைசியாக சொல்லி முடித்தாங்க, இப்படியாக நீங்கள் நினைத்தால் நாங்கள் ஏழை கிடையாது அப்படின்னாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, வாழ்த்துகள், சிறப்பு. என்கிட்ட இருக்கிற ₹1 உன்கிட்ட இல்லாமல் நான் பார்த்துக்கிட்டா தான் என்கிட்ட இருக்கிற ₹1 மதிப்பு என்கின்ற எண்ணம் தான் உலகம் முழுக்க ஏழைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. கவிதை புரியுதா? இன்னொருக்க சொல்லுங்க. அதாவது என்கிட்ட இருக்கிற ₹1 உன்கிட்ட இல்லாமல் இருக்கிறபடி நான் பார்த்துக்கிட்டா தான் என்கிட்ட இருக்கிற ₹1 மதிப்பு என்கின்ற எண்ணம், அதுதான் இந்த நாட்டில் ஏழ்மையை உருவாக்கி கொண்டே இருக்குது. ஏழ்மை என்பது ஒரு பெர்மனன்ட் பொசிஷன் அல்ல, அது பல்வேறு அரசியல் பொருளியல் காரணங்களுக்காகத்தான் இங்கே மண்ணில் நிலைநிறுத்தப்படுது. புதுமைப்பித்தன் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கதையில் எழுதுகிறான், ஒரு கட்டுரையில், உலகத்தீரே நீங்கள் போட்டிருக்கிற இந்த கூலிங் கிளாஸும் நீங்கள் போட்டிருக்கிற இந்த டெர்லின் ஷர்ட்டும் இந்த ஏழைகளின் வயிற்றிலிருந்து திருடுனது அப்படிங்கிறான். நீங்கள் காட்ஃபாதர் படம் பார்த்துருப்பீங்க, மரிய பூசா எழுதின ஒரு பெரிய நாவல், அது கிளாசிக் நாவலை தான் படமாக வருது. நாவலுடைய முதல் வரியே திரட்டப்பட்ட செல்வங்களுக்கு பின்னால் நிச்சயம் ஒரு பெருங்குற்றம் ஒளிந்திருக்கிறதுங்க. தஸ்தாவ்ஸ்கியோட ஒரு நாவல், அதோடைய முதல் வரி எப்படி தெரியுமா இருக்கு, மகிழ்ச்சியான குடும்பங்கள் எல்லாம் ஒரே விதமாக மகிழ்ச்சியாக இருக்குது, துக்கப்படும் துயரப்படும் குடும்பங்களோ விதம் விதமாக துயரம் அடைகின்றன. அது வேற வேற ஸ்டோரி இருக்கும். பணக்காரனுக்கு ஒரே ஸ்டோரி தான், யூரோப்பில் டூர் போனுங்க, வேலண்டைன்ஸ் டேக்கு டைமண்ட் மோதிரம் வாங்கி கொடுத்தாங்க, 7 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினாங்கன்னு, அந்த எல்லாமே ஒரே ஸ்டோரி தான். இங்கே தான் வந்து துயரம் வந்து விதவிதமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது
ஏழ்மையை ஒழிப்பதற்கான முதல் படி என்னன்னா, ஏழ்மையை ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு மனநிலை தான். நான் ஏழை இல்லை, நான் என்னை ராஜாவாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கொசு கடிக்காமல் இருக்குமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நாளிதழில் என்றைக்காவது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை தெருநாய் கடித்து செத்து போயிட்டான்னு படிச்சிருக்கீங்களா? என்றைக்காவது ஒரு இந்த நெரிசல் கூட்டத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர் சிக்கி இறந்துருக்காரா? என்றைக்காவது ஒரு மருத்துவமனையில் ஒரு பெரிய பணக்காரனுக்கு தவறான சிகிச்சையில் அவன் செத்துருக்கானா? என்றைக்காவது ஒரு பணக்கார குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடத்தில் அது மேலே சுவர் இழுந்து விடிஞ்சிருக்கா? இதெல்லாம் ஏழைக்கு தான் நடக்கும். அப்பதான் அந்த இடத்துல தான் பாரதி வந்து நிற்கான். கஞ்சி குடிப்பதற்கிலார் இதன் காரணங்கள் இவை என்ற அறிவும் இலார். அப்போ ஏழ்மையை ரொமான்டிசைஸ் பண்ணவே கூடாது, அவை ஒழிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் எம்பவர் பண்ணப்படணும். இந்த தலைப்பு ஏழைகளின் அன்றாடம். இந்த நாட்டில் ஏழைகளுடைய அன்றாடம் எவ்வளவு தூரம் கொடுமையாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க, எங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கார அம்மாவுக்கு போன ஞாயிற்றுக்கிழமை அம்மா சாப்பிட்டு போங்கன்னு உட்கார வச்சு 2 பொரிச்ச மீன் துண்டு வச்சா அதை எடுத்து தன் முந்தானையில் அந்த அம்மா மடித்து எடுத்துகிட்டு போகுது, நான் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறக்காக. அது நம்ம கற்பனை கெட்டாத ஏழ்மை இந்த உலகத்தில் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நோக்கின நகர்வு என்பது அதை ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மனிதனையும் எம்பவர் பண்ணணும். கல்வியால், வேலை வாய்ப்பினால், சம உரிமையினால், சம வாய்ப்பினால். ஸோ இந்த தலைப்புக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கணுன்றது என்னுடைய கருத்து வள்ளியம்மை. ஆனாலும் 30 நிமிடங்களுக்குள்ளார ஒரு மாடரேட்டான நல்ல உரையை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நீங்கள் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. வாழ்த்துக்கள் வள்ளியம்மை. சொன்னதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, அதை ரசிச்சிடக்கூடாதுங்கிறார். ஏழ்மைங்கிற விஷயத்தை கூட ரசிச்சிடக்கூடாது. ஏன்னா எம்எஸ் உதயமூர்த்தி ஒரு கட்டுரை எழுதுகிறப்ப வரதட்சணை கொடுமை பற்றி எழுதினாராம். வரதட்சணை கொடுமையினால் எவ்வளவு கொடுமை அப்படின்னு எழுதினாராம். அதை படித்த பல பேர் தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னாங்களே. ஏன் முட்டாள் வாங்காதேன்னு சொல்லுவாங்களா? தொடர்ந்து எழுதுங்கன்னு என்ன அர்த்தம்? நான் வாங்கிட்டே இருக்கேன்னு எழுதிக்கிட்டே இருந்தேன்னு அர்த்தமா? இல்லை, அதை ரசிச்சிடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கன்னு என்ன அர்த்தம்? நாங்கள் வாங்கிட்டே இருப்போம் வரதட்சணை, நீங்கள் அந்த பக்கம் கட்டுரை எழுதிக்கிட்டே இருங்க, நாங்கள் வாங்கிட்டே இருப்போம்னு வர்றதா? இல்லை. அதனால் அதை நீங்கள் வந்து எப்படி பழக்கணுங்கிற விஷயத்தை அழகாக சொன்னாங்க. இவர் சொன்ன அந்த சின்ன பொண்ணு கவிதையில் ஒரு நடுவில் ஒரு வரி, அந்த அம்மாவுக்கு எழுதுகிற கவிதையில் தம்பியை அந்த செவத்து பக்கம் போக சொல்லாத ஒரு விரியம்பாம்பு உள்ளே இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிக்கிறப்ப கேட்டுக்கிட்டு இருக்கப்ப தேம்பிடுவோம் நம்ம அப்படியே. அதுதான் அதெல்லாம் கொடுமைகள்ங்கிறத நமக்கு சொல்கிறோம். ரொம்ப நன்றி வள்ளியம்மை, வாழ்த்துக்கள். அடுத்து நாம் அழைக்க இருப்பது பாலபிரியதர்ஷினி. வாங்க. தலைப்பு வாசிப்பினால் ஆக பயன். மனிதனுக்கு சுவாசிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வாழ்க்கைக்கு வாசிப்பு என்பது மிக மிக முக்கியம். மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்று சிந்திப்பதும் தான். அதுபோல மனிதரை மனிதரிடமிருந்து வேறுபடுத்துவது வசதி வாய்ப்பு மட்டுமன்று வாசிப்பதும் தான். நான் இன்னும் வாசிக்காத புத்தகத்தை கொண்டு வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறார். பகத்சிங் தூக்குமேடைக்கு அழைத்து செல்லும் வரைக்கும் புத்தகத்தை வாசித்து கொண்டே இருந்தார். சாக்ரட்டிஸ் நஞ்சு கொடுக்கும் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளையும் தத்துவங்களையும் வாசித்து கொண்டிருந்தார். செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. சொல்கிறார், நான் சிறைச்சாலையில் செக்கிழுத்த என் துயரத்தை மாற்றியது கன்னி தமிழன்றோ. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். இந்நிலையை கற்று கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன். இதை நான் வாசித்த போது அவர்கள் போராட்டக்காரர்களால் தீவிரவாதியானார்கள் என்பதை விட வாசிப்பினால் போர் முனைகளாகிவிட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மனிதா, 3 வேளை புசிக்கிறாய், எங்கே நீ வாசிக்கிறாய் என்று கேட்பவர்களுக்கு ஒன்று கூற விரும்புகிறேன். இன்று முகநூல் வழியாகவும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு வழியாகவும் பல புத்தகங்கள் இணையத்தில் பரவிக்கொண்டு அதை இன்றைய இளைஞர்கள் வாசிப்பதற்கு அது ஏதுவாக உள்ளது. முன்பெல்லாம் பயணங்களில் போதெல்லாம் புத்தகத்தை கொண்டு வாசித்து சென்ற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு. ஆனால் இன்றைய இளைஞர்கள் கணினியிலும் தொலைபேசியிலும் புத்தகங்களை பதிவிறக்கம் செய்து அதை வாசித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வாசிப்பினால் ஆக பயன்.
நேரு அவர்கள் மகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதத்தில் வாசிப்பு என்பதை அழுத்தி அழுத்தி சொன்னார். மேலும் வாசித்தால் பாராளுமன்றத்தை பாராள முடியும் என்று வாசித்து வாசித்து சொல்கிறார் கலைஞானி கமலஹாசன் ஐயா அவர்கள். இன்றும் வாசித்து இருப்பதால் தான் அவர் திரையுலகிலும் புதுவித உணர்வுகளையும் புதுவித செயல்களையும் புதுவித யுக்திகளையும் புகுத்த முடிகிறது என்றால் வாசிப்பினால் தான். வாசிப்பினால் கவன சிதறலை நாம் கையாளலாம், நம் மனநிலையை ஒருமுகப்படுத்தலாம். தியானம் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை புத்தகத்தை ஒரு பக்கம் படித்தாலும் முழு சிந்தனையுடன் படித்தால் அதுவே 1000 முறை நாம் தியானம் செய்வதற்கு சமம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்பார்கள். வாசிப்பு பழக்கம் சுடுகாடையும் தாண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து வாசித்தால் அதுவே ஆயுதம். வாசிப்பு சொல்கிறது, மனிதா, நீ என்னை தேடினால் உலகம் நாளை உன்னை தேடும். அதனால் தொடர்ந்து நிமிர்ந்து தமிழை வாசிப்போம், மூச்சாய் நேசிப்போம் என்று முடிக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். மாலப்பிரியதர்ஷினி, கொடுக்கப்பட்ட ஒரு குறுகிய கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நடுவர்கள்கிட்ட கேட்கலாம். சிறப்பாக பேசுனீங்க. இப்போ உங்கள் வயது ஒத்த உங்களோடு படிக்கிற பணி செய்கிற எத்தனை பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல மதிய உணவு சாப்பிட்டு அல்லது இன்றைக்கி ஒரு திரைப்படத்துக்கு போயிட்டு நண்பர்களோடு ஊர் சுற்றிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா பெருவாரியான ஆட்கள். ஆனால் நீங்கள் எல்லோரும் புதுயுகம் என்ற தொலைக்காட்சியிலே ஐயா ஞானசம்பந்தம் ஐயா முன்னாடி நின்று தமிழ் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்களுடைய வாசிப்பு பழக்கம் தான். இப்போ இதுதான், இதை விட பெரிய உதாரணம் எதுவும் கிடையாது. வாசிப்பு முக்கியங்கிறது காலங்காலமாக நம்ம சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் இருக்குது. நான் சமீபத்தில் கூட என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன். வாசிப்பது எப்படிங்கிற புத்தகம். நீங்கள் எல்லோரும் நிச்சயம் போய் அந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கணும். அந்த புத்தகம் வாசிப்பது எப்படின்னா, எப்படி வாசிக்கணும், எழுத்துக்கூட்டி வாசிக்கணுமா இல்லை குடுகுடுன்னு வாசிக்கணுமா, இல்லை ஏன் வாசிக்கணுங்கிற அவசியத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குது. அது வாசிப்பது எப்படி புத்தகத்தில் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. இப்போ நீங்கள் பேசும்போது கிட்டத்தட்ட வாசிக்க வேண்டுங்கிற வார்த்தையை ஒரு 10 வாட்டி 3 நிமிஷத்தில் பயன்படுத்தியிருப்பீங்க. அந்த புத்தகத்தை இருக்கிற அவ்வளவு பக்கத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வாட்டி நான் வாசிக்கணுங்க வரவே இல்லை. அதை வாசித்து முடிக்கும் போது நீங்கள் வாசிக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி வேறு யாரும் வாசிக்கிறதே இல்லை, அவ்வளோதான். இன்றைக்கி வேறு யாரும் வாசிக்கிறதே இல்லை. அப்போ நீங்கள் வாசிச்சிங்கன்னா நீங்கள் அறிவார்ந்தவர்களாக, இந்த சமூகத்தின் பொறுப்பு மிக்கவர்களாக, இந்த சமூகத்தில் சிறந்தவர்களாக, இந்த சமூகத்திற்கான தலைவர்களாக, இந்த சமூகத்தில் தலைநிமிர்ந்து வாழக்கூடிய மிகச்சிறந்த சிந்தனையாளர்களாக மாற முடியும். யானை டாக்டர்னு ஒரு புத்தகம் இருக்குது, ஜெயமோகன் அவர்கள் எழுதினது. அந்த புத்தகத்தில் யானைகளை பற்றி ஆய்வு செய்த டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் அவர்களுடைய அந்த ஆவணங்கள்லாம் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா வனவிலங்கு ஆய்வாளர்களும் எடுத்து படித்து அதை வச்சு தான் எப்படி யானைகளை கையாளுறதுன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த புத்தகத்தை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு பிறகு எந்த யானையும் பார்த்து ரசிக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? கவிக்கோட கவிதை தான். யானைகள் உங்களிடம் துதிக்கையை நீட்டி கேட்பது காசுகளை அல்ல, காடுகளைன்னு அந்த கவிதை இருக்கும். இந்த கவிதை அப்படி இடி மாதிரி வந்து நெஞ்சில் பாயும். டாக்டர் கே சொல்கிறாரு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கோவில்களில் பாதுகாக்கப்படுகிற யானைகள் இருக்குல்ல, அந்த யானைகளுடைய எல்லா யானைக்கும் மன அழுத்தம் இருக்கான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் யானைக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இருக்குன்னு? நம்ம சொல்கிறோம்ல ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்னு. சுஜாதா ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு தொடர் எழுதிட்டே வந்தாங்க. இப்போ கூட என் பையில் அந்த புத்தகம் இருக்குது. அதில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு, யானைக்கு மதம் பிடித்து விட்டால் ஏன் பாகனையே தூக்கி போட்டு மிதிக்கிறது? இப்போ நம்மளை பொறுத்தவரை யானை பாகனா யார்? யானையை பார்த்துக்கிறவன், அதுக்கு ஒரு அப்பா மாதிரி. அவனை தூக்கி போட்டு மிதிக்கிற எவ்வளோ பெரிய பாவம். சுஜாதா எல்லாத்துக்கும் ரொம்ப அறிவியல் ரீதியாக டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக பதில் சொல்லுவார். இந்த கேள்விக்கு மட்டும் ரொம்ப உணர்வுபூர்வமாக ஒரு பதில் சொல்லியிருந்தார். அரை வயிற்றுக்கு கவலம் உருட்டி கொடுத்து, காடு பிரித்து காதல் பிரித்து, காலம் முழுவதும் இணை சேர விடாமல் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஆசீர்வாதம் பண்ண வச்சா அவனை மிதிக்காமல் என்ன செய்கிறதுன்னு கேட்டிருக்காரு சுஜாதா. இப்போ நீங்கள் வாசித்தா தான் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வாசித்தா நாளைக்கு வந்து எங்கோ ஒரு யானை கட்டி போட்டிருக்கிறத பார்த்து உங்களால் மகிழ்ச்சியாக ஆசீர்வாதம் வாங்கி 10 ரூபா கொடுக்க தெரியாது. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் தொடங்குறது வாசிப்பது எப்படிங்கிற புத்தகத்திலேருந்து தொடங்கணும். ஏன்னா நான் அந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் தான் வாசிப்பின் மேல் பெரிய அக்கறை வந்துச்சு. அந்த புத்தகத்தை எழுதிய அந்த புத்தகத்தின் எழுத்தாளர் அண்ணன் செல்வேந்திரன் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. அதனால தான் அவரால் இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியுது. இப்போ நம்ம எல்லோரும் பெருமையோடு சொல்கிறோம்ல, ஐயா நீங்கள் எந்த காலத்தாலேயா எல்லாத்தையும் சொன்னீங்க, சினிமா பேசுகிறீங்க, அரசியல் பேசுகிறீங்க, இலக்கியம் பேசுகிறீங்க, எல்லாம் பேசுகிறீங்க. எப்படின்னா காலையில் எந்திரிச்சோன்னே இன்றைக்கி 3 நியூஸ் பேப்பர் ஐயா படிக்கிறாங்கங்கிறது தான் அதோடைய ரகசியம். அப்போ நீங்கள் வாசிச்சிங்கன்னா நீங்கள் அங்கே நின்று எங்களை கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க, இங்கே இருப்பீங்க, நாங்கள் அங்கேன்னு உங்களை கேட்டுக்கிட்டு இருப்போம். இவ்வளவுதான். நல்லா பேசுனீங்கம்மா, வாழ்த்துகள்.
இந்த தலைப்பில் இன்னும் எங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை என்னென்னா எதிர்பார்ப்பு கூடிடுது. ஏன்னா தலைப்பு ரொம்ப நல்லா கொடுத்துட்டாங்க, அதனால எதிர்பார்ப்பு கூடி போயிடுது. நீங்களும் நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். வாசிப்பினால் கிடைக்கக்கூடிய முதன்மையான பயன் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அன்றாடம் என்பது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒரு ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், டெய்லி காலையில் எந்திக்கிறோம், வேலைக்கு போகிறோம் அல்லது ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, தொழில் பண்ணுறவங்க அதை பண்ணுறாங்க, திருப்பி வர்றாங்க. பெரும்பாலும் நம்முடைய டே என்பது, நம்முடைய வாழ்க்கை என்பது பெரும்பாலும் அன்றாடத்தினால் ஆனது. அதில் ரொம்ப பெரிய சுவாரஸ்யம் இல்லை, ரொம்ப ரொட்டீன் இருக்குது. நம்ம சோழர் காலத்தில் வாழலை, விடுதலை போராட்டத்தில் கொடி பிடிச்சு போகலை, போர் நம்ம பார்த்ததே கிடையாது, பனிப்பொழியும் நிலத்திலேயோ அல்லது ஒரு டெசர்ட்லேயோ நம்ம வாழலை, ஒரு அகதி முகாமில் நம்ம இல்லை. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு மோதிரத்துடைய வட்டம் இருக்கு இல்லையா, ஒரு மோதிரத்தோட வட்டம் மாதிரி ரொம்ப சின்ன வட்டம், சின்ன ரொட்டீனில் வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தினசரி அன்றாடத்தில் ஈடுபடும் போது அவன் ஒரு வாசகனாக இருந்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கை இந்த மோதிர விரல் வட்டம் இல்லை. அவன் இந்த கதையை வாசிக்கும் போதெல்லாம் அந்தந்த நிலப்பரப்புகளில் வாழ்வான். தன்னுடைய ஒரு வாழ்க்கைக்குள்ளார ஒரு வாசகனுக்கு 1000 வாழ்க்கையை வாழ்ந்த நிகர் அனுபவத்தை இலக்கியம் கொடுக்குது. அது நம்மளோட லைஃப்பை பெருசுப்படுத்துது, எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் என்லார்ஜ் பண்ணுது. நான் ரஷ்யா பார்த்ததில்லை, ஆனால் நான் வாசிச்சிருக்கிற ரஷ்ய இலக்கியங்களின் வழியாக அதன் ஒவ்வொரு சந்து பந்தும் எனக்கு தெரியும். அதுதான் இந்த நிலத்தில் போய் இறங்கும்போது, நான் போன தீபாவளிக்கு கம்போடியாவில் போய் இறங்குறேன். அந்த கம்போடியாவில் எல்லாமே எனக்கு பரிச்சயமானது தான். கம்போடியா வரலாறுலேருந்து, கெமரிலிருந்து அங்கே போன அந்த ஜெயவர்மன்லேருந்து, அங்கேருந்து இங்கே வந்த கவுண்டினியர், இங்கேருந்து அங்கே போன கவுண்டினியர், அத்தனை பேரும் நமக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர்கள் தான். அப்போ அது இந்த வாழ்க்கையை சற்று மேலதிகமாக பொருள் கொள்ளவும் இன்னும் கொஞ்சம் ரசனையோடு வாழ்வதற்கும் அது வாசிப்புடைய மிக முதன்மையான இன்பம். வாசிக்கிறதுனுடைய இன்பம் அது கனவுகளை நம்மளை திளைக்க வைக்குது. நம்முடைய லௌகிகத்திலிருந்து கட் பண்ணிவிட்டு அந்த கனவு உலகத்தில் போயிடலாம். அது முதல்ல. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தட்டையும் மைக்கை நீட்டி நீங்கள் உடனடியாக ஒழிக்க வேண்டிய சமூக இழிவு எது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவோம். ஜாதியை ஒழிக்கணுங்க, மதவெறியை இல்லாமல் ஆக்கணுங்க, பெண்ணடிமைத்தனத்தை விடணுங்க, லஞ்சம் தாங்க பெரிய பிரச்சனை, ஊழல் தாங்க பெரிய பிரச்சனை, சுரண்டல் தாங்க பெரிய பிரச்சனைன்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு எது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொல்லுவீங்க. ஆனால் இது எல்லாமே குட்டி குட்டி பிரச்சனை தான். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா, ஒரு சமூகம் அறிவுக்கு புறமுதுகு காட்டுது. நான் டெக்ஸ்ட்டாக எது வந்தாலும் நான் படிக்க மாட்டேங்க, என்னால் ஒரு பேராகிராஃப் மேலே படிக்க முடியாதுங்க. அது என்னமோ எனக்கு, நான் எதுவாக இருந்தாலும் காதில் கேட்பேங்க, ஆனால் புக்கு படித்தா தூக்கம் வந்துருங்க, என்னால் படிக்கவே முடியலைங்கன்னு யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா, ஏன்பா உனக்கு கண் பார்வையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, டாக்டர் போய் பாருங்க. அது எப்படி இருக்க முடியும்? நீங்கள் ஒரு அங்கஹீனத்தை எங்கேயாவது போய் பெருமையாக சொல்ல முடியுமா? அப்போது அறிவுக்கு புறமுதுகு காட்டக்கூடிய ஒரு சமூகத்துக்கு எப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைப்பாங்களோ அப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைப்பாங்க. அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு அரசு அதிகாரி கிடைப்பானோ அப்படிப்பட்ட அரசு அதிகாரி கிடைப்பான். உனக்கு எப்படி ஓட்ட பஸ் தான் கிடைக்கும். உடனடியாக ஒழிக்கப்பட வேண்டிய சமூக இழிவு என்பது ஒரு சொசைட்டியில் பெரும்பான்மை சமூகம் எதையுமே வாசிக்க மாட்டேங்க, ஆனால் நான் ஸ்மார்ட்டுங்க, எனக்கு எல்லாமே தெரியுங்க. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்ட போய் நீங்கள் எதை பற்றி பேசினாலும் பட்டிமன்றமா மொக்க, பேச்சா மொக்க, நியூஸ் பேப்பரா போர், இப்படி எதை கேட்டாலும் மொக்க மொக்க மொக்கம்பா. சரி, நீ தான் என்னதான்டா பேசுகிற அப்படின்னு அவன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்காந்து பாருங்க. பெத்த தாய் பொறுக்க மாட்டான், அவன் இருக்கிறல பெருமொக்கையாக இருப்பான். அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறதுனால தான் ஸ்மார்ட்னு நினச்சிப்பான், ஒரு சூப்பர் பைக் வச்சிருக்கிறதுனால தான் ரொம்ப தெரியும்னு நினச்சிப்பான். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை வெளியே விட்டுருங்க, இஸ்ரேல் ஹமாஸை விட்டுருங்க. எப்போ தினசரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்ன, சமூக நீதி இடஒதுக்கீடு தானே. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை எழுப்பி விட்டு என்ன உன் கம்யூனிட்டிக்கு உனக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குன்னு கேளுங்க, தெரியாது. சமூக நீதினா என்னன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. சரி, பெண்களை கூப்பிட்டு போக்சோ சட்டம்னா என்னம்மா நீ சொல்லுமா பாருன்னா சொல்ல தெரியாது. அப்போ எதை பற்றியுமே தெரியாது நீ எவ்வளவு தன்னம்பிக்கையோட எல்லாரையும் மொக்கன்னு சொல்கிற. அப்போது உன் அறிவு ஸ்மார்ட்டாக இருக்கணும்னா நீ சமகாலத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொள்ளணும். அப்படி தெரிந்து கொள்ளும்போது தான் இந்த சூழலை மாற்றணும் என்கின்ற கான்சியஸ் உருவாகும். ஸோ வாசிக்கிறது என்பது முதன்மையாக வாசிப்பின்பம். ரெண்டாவது, நீ விரும்புகிற ஒரு உலகம் உனக்கு வேணும்னா நீங்கள் வாசிக்கணும். இதுதான் நான் இந்த சபையில் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் ரொம்ப சுருக்கமான நேரம் தான் என்றாலும் கூட நீங்கள் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு உரையை கொடுத்தீங்க. ஆனால் சொன்னப்போனால் ரீடிங் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய காமன் பேஷன் அப்படின்னா அது வாசிப்பு தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பான விஷயங்களை சொல்லியிருக்கலான்றது எதிர்பார்ப்பு. இருந்தாலும் ஓகே, வாழ்த்துக்கள். ஞானசம்பந்தன் ஐயா, இந்த தலைப்பை நீங்கள் பார்க்குறப்ப வாசிப்பினால் ஆயபயனா
அது எங்கேயா கேள்விப்பட்டிருக்கல ஆய பயன்னு? கற்றதனால் ஆய பயன்கிறது தான் வாசிப்பினால் ஆய பயன்கிறாங்க. நற்றால் தொழார் எனின் என்றால், அதாவது எந்த கடவுளாக கூட இருக்கட்டுங்க, உனக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்குமானால் அந்த நம்பிக்கை இல்லாமல் நீ வாழ்ந்தால் நீ வாசித்து என்ன பயன்? அவ்வளோதான். எது மேலே அது நம்பு. நீ கல்லை நம்பு, மரத்தை நம்பு, செடியை நம்பு, கொடியை எதையாவது நம்பு. ஒன்னேவாவது நம்பு. நீ ஏதாவது ஒன்று நம்பணும் இல்லையா? அதுக்கு தான் அது அந்த தலைப்பு, வாசிப்பினால் ஆய பயன்கிற அந்த சொல்லு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்கிறேன். எல்லாத்தையும் கேட்டால் என்ன சொல்கிறோம் தெரியுமா? படிக்க நேரம் இல்லைங்க அப்படின்னு இப்போ சொன்னார்ல அழகா. ஏன்ன கூட கேட்பாங்க எங்கே படிப்பீங்கன்னு. என்ன இதுக்கு என்ன, நான் ரூம் போட்டால் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கே படிப்பேன் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? நான் எப்படி படித்து வந்துருப்பேன் தெரியுமா? எங்கள் ஊர் சோழம் தான். அந்த பஸ்ஸு எப்படி கண்டுபிடிக்கலாம் பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னா, திடீர்னு எல்லோரும் இருந்துச்சு ஓடினாங்கன்னா அதான் எங்கள் ஊர் பஸ்ஸு. அவ்வளோ கூட்டமும் எல்லோரும் எதுக்கு போகிறாங்க எதுக்கு வர்றாங்கன்னே தெரியாது. அதில் மாட்டி கூட்டத்தில் கழுத்துக்கிட்டு 20 பேர் இருப்பாங்க. அதில் பையை பிடிச்சி இப்படி கம்பியை பிடிச்சி ஒரு சின்ன 0 வாட் பல்பு கிட்டக்க இப்படி வச்சு அந்த லியோ டால்ஸ்டாயினுடைய புத்துயிர் போ அல்லது பொன்னியின் செல்வனுடைய வந்தியத்தேவனோ நான் படிக்க ஆரம்பித்தா வெறும் 25 கிலோமீட்டர் தான். அதுக்கு 1.5 மணி நேரம் எடுப்பாங்க. அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு என்ன லாபம்னா நான் அவ்வளோ வாசிப்பேன். எனக்கு என்ன ரூம் போட்டு கொடுத்தாங்களா? இல்லை. நான் என்ன வாசிக்கிறப்ப எனக்கு அந்த பஸ்ஸு தெரியாதுங்க, அந்த கூட்டம் தெரியாது, அந்த வேர்வை தெரியாது, அந்த கஷ்டம் தெரியாது. நந்தினி முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய வந்தியத்தேவனா நான் மாறிக்கிட்டேன்னா இதை கேட்டில் என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் சில கருணை மிகுந்த சில பேர் நான் இறங்க போகிறப்ப என்னை உட்கார சொல்லுவாங்க. அந்நேரம் வரைக்கும் நான் நின்றுட்டு வருவேன். சார் என்ன நிற்கிறீங்க? இறங்க போகிறேன்னப்பா, சும்மா இருக்கணும். சரி போங்க போய்ட்டு வாங்க. புரியுதுங்களா? தனியாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு இந்த தலைப்பை ஏன் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா? ஒரு அபாயம் நெருங்கிட்டு இருக்கு நம்மகிட்ட. என்ன? அலைபேசி, திறன்பேசி, எது வேணாலும் வச்சுக்கோங்க. நான் உள்பட சொல்கிறேன், இந்த பக்கம் புத்தகம் இந்த பக்கம் செல்ஃபோன் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் செல்ஃபோனை பார்த்துட்டு அப்புறம் இந்த புத்தகத்தை படிப்போம்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சு விடிய காலம் 5 மணி வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் என்ன வாசல் தொழிச்சு கோலம் போட முடியும்? வாசலில் போய் ஆபத்து. சொல்கிறாங்க எல்லாம், நாங்கள் ஸ்க்ரீனில் வாசிக்கிறோம், அதில் வாசிக்கிறோம். வாசிங்க, எது வேணாலும் வாசிங்க. ஆனால் புத்தகம் வந்த உடனே பள்ளிக்கூடத்தில் அதை எடுத்து ஒரு மோந்து பார்ப்பேன் தெரியுமா? அந்த ஒரு சந்தோஷம், அதில் படம் பார்க்குற சந்தோஷம், படிக்கிற சந்தோஷம். எனக்கு யாராவது அந்த புத்தகத்தை மடித்து வச்சாங்கன்னா அந்த ஞாபக சக்திக்கு எத்தனாம் பக்கம் படித்தோன்னு மறந்து போகும். 380வது பக்கம் மடிப்பேன். எனக்கு காலை பிடிச்சி திருகிற மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறணும். இல்லாட்டி அந்த காலத்துலலாம் ஒரு சின்ன மயில் இறக்கு மாதிரி ஒரு கயிறு போட்டிருப்பாங்க, ஒரு பட்டு கயிறு இருக்கும், போட்டுக்கலாம். படித்தா தாங்க எல்லாம் முடியும். வாசிப்பினால் ஆய பயன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, இன்னும் வாசிங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி காத்திருக்குது. வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் கத்தி, சண்டை, ரத்தம் இது மட்டுமல்ல வன்முறை. அன்பின் மூலமாகவும் சில திரைப்படங்களிலே வன்முறைகள் புகுத்தப்பட்டுள்ளது. உங்களால் வன்முறை இல்லாமல் திரைப்படங்களே எடுக்க முடியாதா? போர், உள்நாட்டு கலவரங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குல்ல, ஈரான், ஈராக், இந்த மாதிரியான நாடுகளில் இருந்து வரக்கூடிய படங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே அன்பை பேசக்கூடிய, ஈரத்தை பேசக்கூடிய, ரொம்ப நெகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய படங்களாக இருக்குது. மாறாக அமைதி பூங்காவாக திகழக்கூடிய நாடுகள் இருக்குல்ல, அமெரிக்கா, இந்தியா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே பயங்கரமான வன்முறை படங்களை உருவாக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை பார்க்கறதுனால இது ஒரு வாழ்க்கையுடைய ஒரு பகுதியை சித்தரிக்க போதா, எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்க போறானா, இந்த கேள்வியை கேட்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய மோசடி ஒன்று நடந்துட்டு இருக்கு, அதுக்கு நீங்க பலியாயிட்டு இருக்கீங்க. அப்போ மக்களுக்கு உணர்ச்சிகளை கொடுத்து அவர்களை ஊக்குவிச்சு சுதந்திர போராட்டத்துக்கு இழுத்த வரலாறு நம்ம ஊர் வரலாறு. வன்முறை அங்க இருக்கிறது விஷயம் இல்லை, இங்க இருக்கிறாங்கிறதும் விஷயம். வன்முறைங்கிற ஒரு விஷயம் அது இல்லாமல் யார் எடுக்க முடியாதுன்னு யார் சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அயோத்தின்னு ஒரு படம் வந்தது. அந்த அதில் யாரோட சண்டை போட்டாங்க? யாரோடையும் சண்டை போடல, ஒரு சண்டை கூட இல்லையாமலே. என்ன படம் எடுத்துருக்காங்க?
அப்புறம் நாங்கள் தேட்டரில் சண்டை போட்டு வந்தோம், பக்கத்தில் மட்டும் நடி அடிச்சுட்டு. வேலை செய்தேன் எனக்கு கூலி கிடைக்கவில்லை, வேலை செய்வது போல் நடித்தேன் விருதே கிடைத்தது என்று ஒரு கவிஞர் எழுதியிருப்பார். இப்போ நீங்கள் இந்த பேச்சு இருக்குல்ல, ஒரு சிறந்த முத்தாய்ப்பான பேச்சு, ஒரு சமூக அக்கறை உள்ள பேச்சுன்றது எப்படி இருக்கணும்னா அது இப்படி தான் இருக்கணும். எங்கெல்லாம் கோவப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் நமக்கு எதுக்கு பாடம் ஒதுங்கி போறோம், எங்கெல்லாம் புன்னகைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் புன்னகைச்சா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு கோவப்படுகிற ஒரு பழக்கமும் இன்னைக்கு நமக்கு வந்துருச்சு. புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி. பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லோட்டஸ் உமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஜானூஸ் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் மற்றும் ஆனந்த மசாலா அரியலூர்.